குழந்தைகளுக்கு நல்ல தூக்கம் வர அந்த 1 மாதத்து குழந்தைங்களுக்குள்ளே தான் நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். தாயாக இருந்தாலும் அது எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கும். அதாவது யூரின் போனாலும் அழுகும், வெளியே போகிறதுக்கும் அழுகும், வயிறு நிறைஞ்சாலும் அழுகும், வயிறு நிறையாம இருந்தாலும் அழுகும். அதை எப்படிப்பட்ட அழுகையை நிற்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஒரு வெற்றிலை எடுத்துக்கிறணும். இதில் குழந்தைங்களுக்குன்னு கொடுக்கும்போது காம்பு நீக்கிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. வெற்றிலை சாறு, சாதி பத்திரி பொடியாக வச்சுருக்கிறேன். சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை கூட சேர்த்துக்கிட்டோம். தேன் பொடி சேர்த்துருக்கிறதுனால எப்போவுமே மூலிகை கூட நல்லா கலந்துடணும். நாட்டு மாட்டு பால், தாய்ப்பால் கொடுக்குற தாயாக இருந்தாக்கா அவங்க பாலே ஒரு பாலாடை அளவுக்கு கூட இந்த கூட்டு மருந்தோட சேர்த்துக்கிறலாம். தேன் கலந்து இருக்கிறதுனால அதிக தேன் விட வேண்டாம், சொட்டாக தான் விட்டுருக்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல சிறப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த குழந்தை ஒரு 5 நிமிஷத்தில் அழுகிறது நின்றும், அழுகை நின்றும். அழுகிறப்பெல்லாம் நீங்கள் இப்படி ஒரு 2 நாளைக்கு கொடுத்தீங்கனாக்கா அதுக்கப்புறம் குழந்தை அழுகவே அழுகாது.